கொஞ்சம் இருங்க. ரமேஷ் கிட்ட போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டேன்னு சொல்லிருங்க. சரி. ஓகே. என்ன நிர்மலா நீ இவ்வளவு சாவகாசம் ஆடுற? தனியா எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? அடேங்கப்பா, என்னை எத்தனை நாள் வெயிட் பண்ண வச்சிருப்பீங்க? ஒரு நாள் நீங்க வெயிட் பண்ணி பார்த்தாதான் சிரமம் தெரியுதோ? நிர்மலா, நான் உன்னை அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில தான் உன்னை வெயிட் பண்ண வச்சிருக்கேன். அது தெரியுமா உனக்கு? ஆனா நீ என்ன வேணும்னு வெயிட் பண்ண வைக்கிற. சேச்சே, நீங்க வேற. நான் ஒன்னும் வேணும்னு லேட் பண்ணல. டிராபிக்ல லேட் ஆயிடுச்சு அதான். அப்படியா? சரி, என்னாச்சு? எது? உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்களாமே? என்னது இது? இவ்ளோ ஆர்வமா கேக்குறீங்க? காதலிய பொண்ணு பார்க்க வராங்கன்னா காதலன் உடனே பதற வேண்டாமா? அதை விட்டுட்டு வந்துட்டாங்களான்னு கியூரியாசிட்டியா கேக்குறீங்க? விட்டா நீங்களே முன்ன நின்னு கல்யாணம் நடத்தி வச்சிருங்க போல இருக்கு. சேச்சே, என்ன நிர்மலா நீ? ஒன்ன நான் விட்டு கொடுப்பனா? நான் ஒரு பிளானோட தானே இருக்கேன். அந்த பிளானோட மையமே நீ தானே. அதெல்லாம் இருக்கட்டும். பொண்ணு பார்க்க வராங்களே, அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு ஒரு யோசனை சொல்லுங்க. இந்த சிக்கலான பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு சூப்பர் ஐடியா ஒண்ணு இருக்கு. பேசாம நீ அங்க போகாம அவாய்ட் பண்ணிடு. என்ன விளையாடுறீங்களா? விளையாடலம்மா, சீரியஸா தான் சொல்றேன். பொண்ணு பாக்குற சீன்ல எப்படி நடந்துக்கணும் நீ என்ன கேட்ட? அந்த சீனுக்கே போகாதுன்னு நான் சொல்றேன். ஏன்? உங்க அண்ணன் நிச்சயமா இப்போதைக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். இந்த மாப்பிள்ளை ஏதாவது காரணம் சொல்லி நீ தட்டி கழிச்சாலும் அடுத்த மாப்பிள்ளை அடுத்த மாசம் வந்து நிப்பான். இந்த ஒரு தடவை நீ போகலன்னு வையேன், உனக்கு இந்த மாதிரி விஷயத்துல இஷ்டம் இல்லைன்னு ஸ்ட்ராங்கா ரிஜிஸ்டர் ஆயிடும். அடுத்த மாப்பிள்ளை விட அவ்வளவு சுலபத்துல வராது. நமக்கு கொஞ்சம் அவகாசம் கிடைக்கும். நல்லதா ஒரு சமயம் வர்ற வரைக்கும் நாம காத்திருப்போம். அது வரைக்கும் கல்யாண முயற்சியை தள்ளி போடுறதுக்கு இதுதான் நல்ல வழின்னு நான் நினைக்கிறேன். என்னங்க, இன்னைக்கு உங்க தங்கச்சி பொண்ணு பார்க்க வராங்களாமே? ஆமாங்க. பாத்தீங்களா இந்த வீட்டுக்கு வந்த ராசிய? உங்க வீட்ல எல்லாமே நல்ல விஷயமா நடக்குது. நீங்க உங்க வீட்டுக்காரர் குழந்தைங்க எல்லாம் கூட்டு வந்தாங்க. சரி. வந்துட்டீங்களா? சரோ, இந்த காய்கறி. அப்பா, நல்ல வேளை